இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது நல்ல வெளியில ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது பயங்கரமா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ல ஒரு 4 படம் புக் ஆயிடுச்சு. ஃபுல் த்ரூ அவுட் செகண்ட் ஹீரோ மாதிரி. ஆமாம், ஃபுல் த்ரூ அவுட் மூவியில் இவர் தான் செகண்ட் ஹீரோ. ஏன்னா படத்தில் 1 செகண்ட் தான் வருவார், அதனால செகண்ட் ஹீரோ. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் 4 படம் புக் ஆயிருக்கான். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்லாம் 4 படம் 7 படம் கூட புக் ஆகும். அதில் உனக்கு என்ன வேலைங்கிறான். அப்படியே உன்னை நம்பி 4 படம் புக் ஆயிருக்குன்னா அந்த கம்பெனி விளங்காம தான் போகும். இதை சொன்ன உடனே சாண்டியோட லுக்லேயே தெரியுது அவன் இன்னும் திருந்தலாமாமா, இன்னும் தன்னை ஒரு பெரும்புள்ளினே நினச்சிட்டு இருக்குது. ஆனால் அது ஒரு கரும்புள்ளின்னு அது எப்போ தெரியுமோ. சில தற்கொலை டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, இன்ஸ்டாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனவங்கள ஒரு சீன் 2 சீனில் வர வச்சு இதுங்க வந்து வெளியே போடுற சீனு. அப்பா, ஒரு சீன் இல்லை 2 சீனில் ஓவர் சீனாக இருக்கும் வெளியே போடுற சீன். ஹாப்பி பொங்கல் சார் நான் தான் முதல்ல சொன்னேன் சார். சரி, நீ தான் முதல்ல சொல்லிட்ட. இப்போ என்ன பண்ணலாம்? கசாப் கடை கூட்டு போய் முதல்ல வெட்டிடலாமா? ஆமாம், அங்கே பல பேர் பன்னிக்கறிக்கு வெயிட் பண்ணுறாங்களாம். யாராவது எதையாவது பேசினா இந்த மந்திரிச்சு விட்ட முந்திரி கொட்டை எந்திரிச்சு எதையாவது கத்திட்டு இருக்குதுங்க. இதுவும் ஒழுங்காக பேசாது, மற்றவங்களையும் பேச விடாது. இது என்ன ஜென்மனே தெரியலையே. அப்படின்னு முறையா தமிழ் கண்டிப்பா நாளைக்கு வெளியே வந்துறீங்களா? நாளைக்கு வெளியே வந்தோடனே செருப்பு விளக்குமாரோட எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. உன் கூட இருக்கிறவங்களுக்குலாம் பேய் அடிச்சிருச்சுன்னு உனக்கு ஒரு காய் அடிச்சு உட்கார வைக்க போகிறாங்க. அந்த பண்ணி ஏதாவது காஜித்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதை தான் பண்ணி ஆகணும். சார் நான் சார் உட்காருங்க சார். அப்படி நல்லா 4 தடவை அமுக்கி உட்கார வைங்க. அது தொப்பையை தூக்கிட்டு அதால் எந்திரிக்க முடியாது. அதுதான் நல்ல ஐடியா. தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்க ஆத்தாடி ஆரம்பிச்சிட்டாண்டா அரிப்பு அரக்க. இந்த மாதிரி காலம் போன காலத்தில் நட்டிப்பு அரக்கன்னு கத்தி 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 தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி ஏதாவது அட்டாக் வந்து தான் போகுது. நல்லவங்களுக்குலாம் என்னென்னமோ ஆகுது. இந்த ஆண்டவன் இதுக்கு ஒரு ஆப்பு வைக்க மாட்டானே. அது நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருந்த கேமராவெல்லாம் சல்லியாக நொறுக்கிறல்ல, நடிப்பே தெரியாமல் நடிக்கிறேன்ற பேரில் அதுலேயே நல்லா தெரியுது. நீ மூடிட்டு உட்காருன்ட்டார். ஐயோ, இதை சொன்னோடனே அது மூஞ்சில் சிரிப்பு பார்த்தீங்களா? பசுமாடு சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடலாம் அந்த மாதிரி. எனக்கு அதில் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஒரு சீக்வன்ஸ்லாம் எப்படி நடிக்கணும். நான் வில்லனா நடிக்கிறேன், நீ தான் எனக்கு வந்து சில டிப்ஸ் எல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. இதுக்கிட்ட போய் எதை பற்றி கேட்குறாங்க பாருங்கன்னு எல்லாம் செமையாக சிரிக்கிறாங்க. நவரசம் பண்ணி காட்டணும். ஓகே ஓகே சார். நவரசம் பண்ணி காட்டணுமா? 2வது சொன்ன பண்ணியை வேணா அவர் காட்டுவார். நவரசம்னு கேட்டால் குண்டாரில் சோத்தோட வந்து நின்று போகிறாரு. அந்த ரசத்தை கொஞ்சம் ஊற்றுங்க தின்னு பார்ப்போன்ட்டு. நம்ம இன்னும் ஈவினிங் போயிடுவோம். 4 ஃபைனல்ஸ் நிம்மதியாக இருக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாம் ஜாலியாக வந்திருக்கோம். இந்த தர்பீஸ் ஓவராக பண்ணிட்டு தெரியுது, அசிங்கப்படுத்தி துப்பிட்டுலாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அண்ணன்னு கூப்பிட்டு அழகாக தான் பேசிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் வேகமாக பர்மா பொம்மை மாதிரி மண்டையாட்டி விட்டு கெட்ட பேரோ நல்ல பேரோ மறந்துடுவாங்க. இங்கேருந்து நீ என்ன கொண்ட போறியோ அதுதான் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை. ஏன்ட்டு தான் சொல்றேன்னா இப்படியே பேசிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம்? யார் பெருசுன்னு அடிச்சு காமின்ற மாதிரி பிரஜினை அது மூஞ்சில் 2 குத்து குத்திட்டு பேசிக்கலாமேன்ற மாதிரி தான் எங்களுக்கே தோணுது. நீ கத்திட்டு எதுக்கு துப்புன, நீ முதல்ல எதுக்கு துப்புன சொல்லுன்னு சொல்லி பயங்கரமாக கேட்குறாரு. உடனே வழக்கம் போல கீ கொடுத்த பர்மா பொம்மை கண்டினியூஸாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ பாத்தியான்னு. நமக்கெல்லாம் தெரியும் துப்புனா தப்பு தானே. ஆனால் அந்த துப்பு கட்ட ஜென்மத்துக்கு தெரியலையே. வெளியே நிறைய பேர் அதை துப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே வந்து துப்பி காட்டுதோ. என்ன மட்டும் ஏன் தனியாக கூப்பிட்டு சொன்னேன்? இப்போ ஏன் மேலே தப்பாயிடுச்சுல, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்குது. எல்லாரும் திட்டும் போது இவர் வேகமாக மண்டையாட்டுவார். அப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எந்த பக்கம் இருக்குது, நம்மளை என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பயங்கரமாக திங்க் பண்ணுவார். அதனால தான் இப்படி பண்ணுறாரு, வேற ஒன்றும் இல்லை. வினோத் சண்டையில் குறுக்க போய் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, இதுகிட்ட போய் பேசிட்டு இருக்கே, ஒரு ஆப்பிள் கொடுத்தா அது கம்முன்னு வாய் மூடிட்டு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டாரு. அதை கேட்டவொடனே அவ்வளோ கோவத்தில் இருந்த பிரச்சனையை பயங்கரமாக சிரிச்சிட்டு வெளியே வந்துட்டாரு. சும்மா சீனா போடுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா கல்யாணம் பண்ணிக்காத. நீ எதுக்கு பிரச்சனை கரெக்ட் பண்ண போன? இப்போ செட் ஆகாதாம்ல. அவர் போடுறதுக்கு பேர் சீனா, அதை இவர் சொல்கிறாரு. அவர் போடுறதுக்கு பேர் சீனா, நீ போடுறதுக்கு பேர் என்னப்பா? மீனா இல்லை கருவாடா? அதானே தெரியாமல் சொல்லிட்டாரு. விட்டுரு தர்பீஸ், ஏதாவது சொல்லி நீ திருந்துருவியோன்னு நினச்சிட்டாரு போல. அவர் மைண்ட் வாய்ஸில் நம்மளை பற்றி தான் நமக்கே தெரியுமே. திருந்துறது வருந்துறதுலாம் என்ன மருந்தடிச்சு கொன்னாலும் நடக்காது, அப்படி தானே? பிரஜின் கூட எல்லாருக்கும் ஃபைட்டுன்னு பயங்கரமாக எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு தான் இருந்தது போல. பிரஜின் ஆனதாக ஆயிப்போச்சுன்னு ஒரே ஒரு அடி அடிச்சு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்கலாம். ஏன்னா அந்த பிக் பாஸ் வாட்டர் மெலனுக்கு என்ன பண்ணாலும் ரெட் கார்டே கொடுக்க மாட்டேன். அதனால பிரஜின் ஒரு வேலை அடிச்சிருந்தா அந்த பண்ணி அடிச்ச பாவத்துக்கு ஒரு கார்டை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கலாம். இப்படி தான் நம்ம சேனலில் சொன்னோம். அவங்க கொடுக்கலன்னா என்ன, நம்ம கொடுக்கலாம் ரெட் கார்டுன்னு பாருக்கு. அதே மாதிரியே பிக் பாஸும் கொடுத்து அமிச்சாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டர் மெலனுக்கும் சொல்லியிருக்கோம். 2 நாளுக்குள்ள ஒன்று நடந்தால் நல்லா இருக்கும்ல. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வாட்டர் மெலன் ரோஸ்ட் வீடியோலாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.